ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். and then இப்போ பென் டூல் எடுத்துக்கலாம். பென் டூல் எடுத்துக்கிட்டு இங்கே நான் வந்து ஃபில்லை வந்து இதை கிளிக் பண்ணி ஃபில்லை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்ட்ரோக்கில் கிளிக் பண்ணி இந்த ஸ்ட்ரோக்கில் வந்து நான் வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்கோட வேல்யூ வந்து சம்திங் அரௌண்ட் 150 எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ரூலர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரூலர் க்ரியேட் பண்ணுறதுக்கு Ctrl R ப்ரெஸ் பண்ணுங்கள். Ctrl R ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் மூவ் டூல் எடுத்து இந்த மாதிரி ஒரு ரூலர் க்ரியேட் பண்ணிக்கலாம். சம்திங் லைக் திஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட டைட்டில் வந்து இதுக்குள்ளேயே பண்ணிக்கிற மாதிரி அதுக்காக தான் நம்ம இந்த ரூலர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். மேபி நான் இதை கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். something like this. ஸோ இப்போ நான் பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் போய் வியூவில் போய் ஸ்னாப் டு கைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எந்த லேயரை இப்போ நான் ப்ளேஸ் பண்ணாலும் இந்த மாதிரி போய் ஸ்னாப் ஆயிரும். ஸோ நான் இந்த மாதிரி ஸ்னாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு ஏ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஏ ப்ரெஸ் பண்ணி இந்த பாயிண்ட் எப்படி செலக்ட் பண்ணி இதையும் நான் இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த மூவ் டூல் எடுத்து இந்த லேயரை இப்படி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி ட்ராக் கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இப்படி ட்ராக் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோ செலக்ட் ஆனில் இருந்தால் ஆட்டோ செலக்டை மட்டும் இப்படி ஆனில் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு இப்போ கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட்டு ஹோல்டு பண்ணிட்டு இந்த லேயரை இப்படி பிடிச்சி இப்படி இழுத்துக்கோங்க. ஸோ அதுட்டு உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் கிடச்சிரும். அண்ட் தென் பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துகிட்டு இப்படி வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட வேல்யூவை மட்டும் 130 மாற்றிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இதை வந்து இப்படி நான் மேலே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை மேலே இருக்க இந்த லைனை ஆல்ட் ஹோல்டு பண்ணி இப்படி இழுத்துக்கிறேன். அப்புறம் இதை நான் இப்படி வந்து இப்படி ஸ்னாப் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து நம்மளோட ஃபஸ்ட் லெட்ரு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏ செலக்ட் பண்ணி இந்த எல்லா லைனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி. அதுக்கப்புறம் ஏ செலக்ட் பண்ணி இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த எல்லா லைனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் குரூப் பண்ணிக்கிறேன் எனக்கு ஈஸியாக பிடிக்கணுங்கிறதுக்காக. இதை நான் 0-1 மாற்றிக்கிறேன். இப்போ இந்த குரூப்பை செலக்ட் பண்ணி Ctrl J ப்ரெஸ் பண்ணுறேன். இதை நான் 0-2 மாற்றிக்கிட்டு இதை இப்படி லெஃப்ட் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஷிஃப்ட் பிடிச்சி இப்படி இழுத்துக்கிறேன். அண்ட் தென் இந்த லேயருக்குள்ளே இருக்கிற இந்த லெட்டரை மட்டும் இந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணி நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குரூப்பை செலக்ட் பண்ணி Ctrl T ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். Ctrl T ப்ரெஸ் பண்ணால் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வரும். ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் வெர்டிக்கல் அமைக்கலாம். ஸோ இப்போ என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குரூப்பை நான் திரும்ப டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதை நான் 0-3 மாற்றிக்கிட்டு இதை ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி இந்த சைடு இப்படி இழுத்துக்கிறேன். தென் ஏ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த எல்லா லைனையும் செலக்ட் பண்ணி ஏ ப்ரெஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் இப்படி மேலே கொண்டு வர்றேன், மேலே இழுத்துக்கிறேன். ஆக்சுவலி அது அங்கேயே இருக்கட்டும். இந்த லெட்டரை மட்டும் இந்த பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி நான் இதை இப்படி மேலே இழுத்துக்கிறேன். சம்திங் லைக் திஸ். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நான் இங்கிட்டு மூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி மேபி ஐ திங்க் இப்போ நான் வந்து இந்த லெட்டரை மட்டும் ஐ திங்க் இந்த லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணி ஆல்ட் ஹோல்டு பண்ணி இப்படி இழுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நான் இப்படி இங்கே கொண்டு வந்துக்கிறேன். சம்திங் லைக் திஸ் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கிறேன்.
அதுக்கப்புறம் ஏ செலக்ட் பண்ணி இந்த பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் இந்த மாதிரி இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணி ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த லேயரை செலக்ட் பண்ணி இப்படி கீழே இழுத்துக்கிறேன். எனக்கு இது ஸ்னாப் ஆகிற மாதிரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏ ப்ரெஸ் பண்ணி அதை நான் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு குரூப்பவே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணி. அண்ட் நான் இப்போ இந்த லேயரை மொத்தமாக நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். மெர்ஜ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து டைட்டில் மெர்ஜ்டுன்னு மாற்றிக்கிறேன். ஐ திங்க் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேணாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த குரூப் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து சப்குரூப்ஸ் க்ரியேட் பண்ணலாம். சப்குரூப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்படி இந்த லேயர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி. ஸோ இதை நான் குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது தனியாக இருக்குது. அதே மாதிரி இந்த லெட்டர்லையும் இதை மட்டும் இந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கிறேன் தனியாக. ஸோ இது தனியாக இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த குரூப்பை நான் டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு யூ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யூ ப்ரெஸ் பண்ணால் ரெக்டாங்கிள் 2 கிடைக்கும். ரெக்டாங்கிள் 2ல் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி ஸ்ட்ரோக்கை வந்து ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரோக் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில் ஓப்பன் பண்ணி ஃபில்லில் ஒயிட் கலர் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த இடத்த வந்து இப்படி பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது ரவுண்டிங் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டிங் சம்திங் லைக் திஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு புதுசாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். லேயர் க்ரியேட் பண்ணி இந்த லேயரில் பிளாக் ஃபில் பண்ணணும். பிளாக் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபோர்க்ரவுண்டில் பிளாக் எடுத்துக்கோங்க. பிளாக் எடுத்துகிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அமுக்குங்க. ஸோ இப்போ இந்த லேயர் ஃபுல்லாக பிளாக் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரூலர் நம்ம எடுத்துடலாம். ரூலர் எடுக்கிறதுக்கு வியூவில் போய் கைட்ஸ் கிளியர் கைட்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நியூவாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் இ அமுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இந்த போர்ஷன் மட்டும் இப்படி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ அமுக்கிறேன். கண்ட்ரோல் ஐ அமுக்கினா இந்த மாதிரி இன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ எடிட்டில் போய் டிஃபைன்
ப்ரஷ் ப்ரீசெட் கொடுக்குறேன். எனக்கு இந்த மாதிரி ஸோ இந்த இடத்த இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போய் டிஃபைன் ப்ரஷ் ப்ரீசெட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் கிடைக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு ஸோ இது ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு டீசெலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி இது எல்லாத்தையும் இந்த லேயர் நமக்கு இப்போ தேவையில்லை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குரூப்புக்குள்ளே இப்போ போய் இந்த இடத்துல ஒரு லேயர் மாஸ்க் க்ரியேட் பண்ண போகிறேன். லேயர் மாஸ்க் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்டில் பிளாக் இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த பட்டன் அமுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை நான் ஜூம் பண்ணிக்கிறேன் லைட்டாக. இது எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கனால இது லைட்டாக சின்னது பண்ணுறேன். சின்னது பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் அமுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டால் நமக்கு டிலீட் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ளோ 100 இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஒபாசிட்டி 100 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இப்படி கிளிக் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த லெட்டருக்கு வந்துக்கலாம். இந்த லெட்டரில் மீதி இருக்க 2 லேயரையும் குரூப் பண்ணிக்கிறேன். இங்கே நான் ஒரு லேயர் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டு இங்கே நான் இப்படி ஜஸ்ட் இப்போ இந்த குரூப்பை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஜே. ஸோ இதை நான் டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மெர்ஜ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் இ. இதை நான் வந்து மெர்ஜ்டுன்னு மாற்றிக்கிறேன். டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சம்திங் லைக் திஸ். அண்ட் தென் இந்த பர்சன் மட்டும் செலக்ட் பண்ணி இதை நான் வந்து லேயர் மாஸ்க் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு
இதை கண்ட்ரோல் இன்வெர்ட் பண்ணிடுறேன், கண்ட்ரோல் ஐ. அண்ட் தென் இந்த லேயரை செலக்ட் பண்ணி இதை நான் இந்த சைடு இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதையும் ஸ்லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணி இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணி இப்படி அலைன் பண்ணிக்கிறேன், சம்திங் லைக் திஸ். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஒரு டாக்டர் ஐகான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நான் ஸ்லைட்டாக சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து டைட்டில் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை வந்து நான் டைட்டில் ஷிப்ஸ்னு வச்சுக்கிறேன். தென் இந்த லேயரை செலக்ட் பண்ணி இந்த 2ஐயும் குரூப் பண்ணிக்கிறேன். அகெயின் இதை நான் டூப்ளிகேட் பண்ணி இதை நான் டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரே ஒரு ஷேப் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஒரே ஒரு சின்ன டெக்ஸ்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ லேயர் க்ரியேட் பண்ணி இந்த லேயரை செலக்ட் பண்ணி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் அமைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது நம்ம கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு செலெக்ஷன் கிடைக்கும். அண்ட் தென் இப்போ ரெண்டர் க்ளவுட் மேபி டிஃபரன்ஸ் க்ளவுட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணுறேன். இதை வந்து நான் இப்படி ஆல்ட் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிப்பிங் மாஸ்க் கிடைக்கும். இப்போ கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி இதை நான் இப்படி லைட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதோட பிளெண்டிங் மோடை நான் ஓவர்லேக்கு மாற்றிக்கிறேன். அண்ட் தென் இந்த லேயரை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் எல் யூஸ் பண்ணுறேன். ஸோ லெவல்ஸில் இந்த பாயிண்ட்டை நான் இந்த மாதிரி இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன். இந்த பாயிண்ட் நான் இப்படி கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இந்த மிட்டோனை இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன். சம்திங் லைக் திஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ப்ரெஸ் ஓகே. நான் இந்த 2ஐயும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். இப்போ இதை கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணுங்கள், மெர்ஜ் ஆயிரும். ஸோ ஆல்ட் ஹோல்டு பண்ணி கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இதை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் எடிட்டில் போய் டிஃபைன் பேட்டர்ன் கொடுத்துருங்க. பேட்டர்ன் 2. ஸோ ஓகே கொடுத்துருங்க. அண்ட் தென் இந்த லேயர் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டைட்டில் இருக்குது, இதை வந்து நம்ம டாக்டர் டிசின்னு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டைட்டிலில் இந்த இடத்துல ரைட் கிளிக், இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆகும். லேயர் ஸ்டைலில் பேட்டர்ன் நோட்லேயே கிளிக் பண்ணுறேன். பேட்டர்ன் நோட்லேயே கிளிக் பண்ணி இது ஓப்பன் பண்ணிங்கன்னா கடைசியாக நம்ம க்ரியேட் பண்ண பேட்டர்ன் இருக்கும்.
ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸ் வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லேயர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த குரூப்பில் நான் ஒரு லேயர் மாஸ்க் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் இந்த குரூப்பை நம்ம டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ லேயரில் ப்ரஷ் டூலில் ப்ரஷஸில் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரிபிள் பண்ணிவிட்டு கீழே ஒரு பிளாக் லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் அண்ட் தென் இந்த இது எல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எடிட் டிஃபைன் ப்ரஷ் ப்ரீசெட் கொடுத்தா இந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி ஐ திங்க் இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அண்ட் தென் இப்போது கண்ட்ரோல் ஐ அமுக்கிக்கலாம். இன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்வெர்ட் பண்ணிவிட்டு ஐ திங்க் இது 100% பிளாக் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்மளுக்கு இது கொஞ்சம் க்ளீனாக இல்லை. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி லெவல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் எடிட்டில் டிஃபைன் ப்ரஷ் ப்ரீசெட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே கொடுத்துருங்க. அண்ட் தென் இன்னொரு ப்ரஷ் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து ப்ரஷ் எடுத்துக்கிறேன். நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ லேயரில் ஆல்ரெடி நம்ம எடுத்த சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு மேபி இதில் போய் இந்த ஹார்ட்னஸை நான் 100% வச்சுக்கிறேன். ஸோ சம்திங் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ரேண்டம் ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணதும் அகெயின் இது கீழே நான் ஒரு பிளாக் லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் அமுக்கி இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு இப்படி நான் ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இதை இன்வெர்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஐ அண்ட் தென் எடிட் டிஃபைன் ப்ரஷ் ப்ரீசெட் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போது நான் ஒரு இந்த எல்லா லேயர்ஸையும் டெலிட் பண்ணிக்கலாம் எக்ஸப்ட் அந்த டிசி. அதுக்கப்புறம் நான் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த நியூ லேயரில் இதை டீசெலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டிப் சைஸ் இந்த ப்ரஷ் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக க்ரியேட் பண்ண இந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் டிப் சைஸில் ஸ்பேஸிங் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஷேப் டைனாமிக்ஸில் சைஸ் ஜிட்டர் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். மினிமம் டயாமீட்டர் கொஞ்சம் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ ஆங்கிள் ஜிட்டர் வச்சுக்கிறேன். அண்ட் தென் ஸ்கேட்டரிங்கில் சம்திங் லைக் 250 அரௌண்ட் வச்சுக்கிறேன். அண்ட் தென் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் சம்திங் லைக் 3. அதுக்கப்புறம் சைஸ் ஜிட்டர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆங்கிள் ஜிட்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரஷ் டிப் சைஸில் போய் ஸ்பேஸிங் நான் இப்படி நான் கொஞ்சம் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கேட்டரிங்கில் நான் 2 வச்சுக்கிறேன். போத் ஆக்சிஸ் வச்சுக்கிறேன். இல்லை நான் போத் ஆக்சிஸ் தேவையில்லை. ஸோ இதை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ நான் ஒரு பிளாக் லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிளாக் லேயரில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் இந்த லேயரோட சைஸ் நான் ப்ரஷ்ஷோட சைஸை நான் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரேண்டம் ஷேப்ஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். சம்திங் லைக் திஸ்.
இப்போ கண்ட்ரோல் எல் அமுக்கி இந்த லேயரோட இந்த மாதிரி நான் இழுத்துக்கிறேன் மெட்டோட. ஸோ இப்போ ஓகே பண்ணிக்கலாம். அண்ட் தென் செலக்டில் போய் கலர் ரேஞ்ச் கொடுத்து இந்த ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த லேயர்லேருந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணி பெவல் அண்ட் எம்பாஸ் வைக்கிறேன். பெவல் அண்ட் எம்பாஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் க்ரியேட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ நம்ம கடைசியாக வச்ச செட்டிங்ஸ் இது. ஸோ அதை வச்சு இதை நான் 2 ஆக்குறேன். ஸோ இதை நான் மல்டிப்ளை கொடுத்து இந்த ஸ்க்ரீனோட இந்த வேல்யூவை நான் கம்மி பண்ணுறேன். இப்போ ஓகே பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த டைட்டில் லேயர் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு இதை நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஜி கொடுத்து கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணிடுறேன். இது மெர்ஜ் ஆகிடுச்சு. அண்ட் தென் இந்த லேயர் எப்படி நான் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்து நமக்கு எதுவும் தெரில, ஏன்னா நமக்கு இந்த லேயர் ஸ்டைலாக இருக்கிறதுனால தெரியல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இதை ஆல்ட் ஹோல்டு பண்ணி இதை நம்ம எடுத்துகிட்டு திரும்ப இதை நம்ம குரூப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நான் இப்படி கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்குறேன். ஸோ இந்த லேயரை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல இப்படி டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணால் அண்டர்லைன் லேயர், கரண்ட் லேயர்னு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல ஆல்ட் ஹோல்டு பண்ணி இதை நான் இப்படி இருக்கிறேன். இதோட ஹை வேல்யூ கூட நம்ம எடுத்துக்கலாம். சம்திங் லைக் திஸ். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். அண்ட் தென் இந்த லேயருக்குள்ளே போய் இந்த குரூப்பில் இருக்கிற இந்த லேயர் மாஸ்க் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஷ் செட்டிங்ஸ் போய்க்குங்க. விண்டோவில் போய் விண்டோ செட்டிங்ஸ் ப்ரெஷ் செட்டிங்ஸ் போய்க்குங்க. போயிட்டு ஜஸ்ட் இந்த ப்ரெஷ் இல்லாமல் வேறு ப்ரெஷ் எடுத்துக்கலாம். லைக் நம்ம கடைசியாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த ப்ரெஷ் எடுத்துக்கிட்டு ப்ரெஷ் சைஸ் நல்லா குறைச்சிக்கோங்க. ஸோ ஃபோர்க்ரவுண்டில் பிளாக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிளாக் வச்சுட்டு ஸோ எனக்கு இந்த ஒரு சில இடத்த மட்டும் நான் எரேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஐ திங்க் வி ஹாவ் அ பேக்கப். ஸோ அதை நம்ம விட்டுட்டு இந்த லேயரை வச்சுட்டு இந்த லேயர் மாஸ்க்கை இந்த மாதிரி நான் டெலிட் பண்ண போகிறேன். சம்திங் லைக் திஸ். ஸோ சைஸ் சின்னது பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டை நியூவாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணி பிளாக் ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபில்டரில் போய் ரெண்டரில் ஃபைபர்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ஸோ இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பெருசாக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க. அண்ட் தென் லேயர் மாஸ்க் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டு இதை இன்வெர்ட் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் ஐ ஒரு இன்வெர்ட் பண்ணிவிட்டு பி ப்ரெஸ் பண்ணுங்கள். பி ப்ரெஸ் பண்ணி நார்மல் ப்ரெஷ் எடுத்துக்கிட்டு இதை இப்படி ஹைட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த லேயரை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் யூ ப்ரெஸ் பண்ணுறேன். ஹியூ சேச்சுரேஷன் வரும். ஸோ இதை கலரைஸ் பண்ணி ஸோ இதோட சேச்சுரேஷன் மட்டும் நான் சம்திங் லைக் திஸ் ஆக்கிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த லேயரை செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.